மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். போன ஒரு பஞ்சாயத்து எபிசோடு வீடியோ நல்லா சிறப்பாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இந்த தடவை கமெண்ட் டப்பாவில் வந்த ப்ராது என்னென்னா அதே 160 பஞ்சாயத்து தான். டிவிஎஸ் 160 பெருசா இல்லை பல்சல் வந்திருக்க N160 பெருசா அப்படின்னு கமெண்ட் டப்பாவில் ஒரு ப்ராது வந்திருக்கு. ஸோ அதில் எது பெருசுன்னு இன்றைக்கி அடித்து காட்டுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த 160cc செக்மெண்ட்டில் நீங்கள் நிறைய கேட்டுட்டு இருந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சொல்லுங்கள் என்ன என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த 160 செக்மெண்ட் தான் இன்றைக்கி ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா N160 ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி நான் வந்து பல்சருக்காக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி N160 வச்சு மற்றதெல்லாம் பெருக்கி விடுறோம். ஸோ டிசைன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி புது கிராஃபிக்ஸோட அந்த அவங்க ஃப்ரான்ச்சைஸில் வர அந்த 160 கிராஃபிக்ஸோட எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க. கலர் புது கலர், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்ம காம்படிஷனே கிடையாது, அங்கே கலர் கூடலாம் பேசவே முடியாது. அந்த மாதிரிலாம் கலர் இருக்கும். டிப்பிக்கலாக இருக்குது, அந்த 2-3 கலர் தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது. தம்பி வந்து நம்ம வெப்சைட் பார்த்ததில்ல நினைக்கிறேன், இப்போ பார்த்து நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு நீங்கள் பிளாக் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிளாக் எடிஷன் இருக்குது, ரேசிங் ஸ்பெக்கில் பிடிச்சிருந்தா ரேசிங் எடிஷன் இருக்குது. இது போக உங்களுக்கு ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, எல்லோ எக்கச்சக்கமான கலர் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களை கம்பேரிட்டிவ் பண்ணும்போது நிறையா கலர்ஸ் கொடுத்துருக்கோம், நிறையா வேரியன்ஸ் கலர் தான் இருக்குது. என்ன வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தாருன்னு தெரியல, 3 கலர் தான் இருக்குது. அதை அப்படி சொல்லிக்கிறாங்க. பெரிய மாற்றம் என்ன வேரியன்ஸ் அதுவும் 4 இருக்குது, இதுவும் 4 இருக்குது. ஆமாம், இதில் 9 வேரியன்ஸ் தம்பி. மொத்தம் கலர் வேரியன்ட் எல்லாம் 9ல் சேர்த்து அப்படிதான் நாங்கள் பேசுவோம். சரி, ஓகே. 9 கலர் வேரியன்ட். கலர்லாம் பேசணும்னா இங்கே போகலாம், நாங்கள் நிறையா பேசலாம். ஏன்னா எங்கள்கிட்ட பல்சர்னு எடுத்துகிட்டு வந்தால் ஊர்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது, அவர் நிற்க கூட முடியாது. அந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். ஸோ 160லேயே நாங்கள் 3 வச்சுருக்கோம். ஸோ சரி வாங்க, ஹெட்லைட்ஸ் வாங்க. என்ன ஹெட்லைட்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க? மக்கள் ஹெட்லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிபிளா என்ன இருக்கணுமோ அதுக்கு தேவையான ஹெட்லைட்ஸ் நல்லா இருக்கு. அங்க மாதிரிலாம் சொல்ல முடியாது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எப்படி ப்ரொஜெக்டர் வேலை பார்க்கணும் தெரியும், உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி வேலை பார்க்கணும் உங்களுக்கே தெரியும். ஏத்தாப்புல வரவங்க கண்ணை இது பண்ணி விட்டுரும். நம்மள இருக்க மாதிரி நார்மலாக நல்லா ஒயிட் லைட்டு, ஸ்ப்ரெட்டான லைட்டு, நைட் போனாலும் சரி, சிட்டிக்குள்ள ஓட்டினாலும் சரி, நீட்டாக இருக்குமே நம்மள மாதிரி கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். சும்மா ப்ரொஜெக்டரை கொடுத்துட்டு இப்படி போக வேண்டியதான். ஏன்னா விசிபிள் இருக்காது. இருக்கு, ஓகே. ஒயிட் லைட் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் எந்த விதமாக மாற்றம் கிடையாது. ஓட்டி வரவங்க என்ன பண்ணணும், ரைடர்ஸ்னா ஹை பீம்ஸை குறைச்சிட்டு, ஆப்போசிட் யாராக வந்தாங்கன்னா ஹை பீம்ஸை குறைச்சிட்டு லோ பீமில் ஓட்டுங்க. அதுதான் மற்றவங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ஆனால் இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரொஜெக்டர் மாதிரி கொடுக்காம சும்மா நார்மல் எல்இடி லைட்லேயே நீங்கள் விசிபிள் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் கட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கண்ணு கெடாமையும் இருக்கும். இப்படின்னு சொல்லலாம்ல. இப்படிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொஜெக்டர் இப்போ விரும்புகிறாங்க. ஸோ அந்த விரும்புறனால அதை நாங்கள் கொண்டு வரோம். ஸோ அது மேட்ரு கிடையாது. ஸோ டிசைன், பேக் டு த டிசைன் எங்கே இருக்குது? காட்டுங்க, புதுசாக எதாவது காட்டுங்க. டிசைன் வந்துட்டு எங்களுக்கு புதுசு தான், எங்கள் மாடலில் இருக்குது, எல்லாமே புதுசு பாருங்க. புதுசாக எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஃபின்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏர் கட் ஃபின்ஸு, எங்க ஓட்டையை காமிக்கிறீங்க? ஃபின்ஸுங்க எங்க பாருங்க, அழகா தெரியுதா? ஏரோடைனமிக்கா இருக்கணும். அது ஃபின்ஸ்னு சொல்லி அங்க வச்சிட்டு அங்க கேப் கூட இல்ல, அதுல எங்க காத்து போகும் தெரியல. இங்க கேப் இருக்குங்க. ஹேர் கட் பண்ற ஏரோடைனமிக்ஸ் அப்படிதான் உள்ள போகுது, வெளியே வரதுக்கு பாதை இல்லையே. எங்க கிராபிக்ஸ் ரேசிங், எங்கிட்ட ரேசிங்கோட டிஎன்ஏ இருக்காது. கிராபிக்ஸ் அது என்னங்க, செஸ் போர்டு மாதிரி ஏதோ இருக்கு, அதை கொண்டு வந்து நீங்க சொல்றீங்க. அழகா அப்படியே ரேசிங்கோட டிஎன்ஏ. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 100-150 வருஷமா ரேசிங்ல இருக்கோம். டிவிஎஸ் தெரியுமா? என்னைக்கு பாத்துருக்கீங்களா? 150 வருஷம் ஆகுதா? என்ன அடிச்சு விடுறேன், எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிதாங்க சொல்லுவோம். 150 வருஷம் கன்ஃபியூஸ் ஆகுறாப்ல. ஸோ அது ரேசிங்லாம் கிடையாது, ஏதோ செஸ் போர்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு, கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்க, பிளண்டடா இருக்கு. அங்கே என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டிசைன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப்ஜெக்டிவ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் வந்துடுவோம். போஸ்டரு, கம்ஃபர்டபுள், வண்டி எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ரைடிங் டைனமிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அக்ரெசிவாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அதை சொல்கிறதுக்கு ஏற்றாப்புல அக்ரெசிவான போஸ்டர், அக்ரெசிவான ஹேண்டில் பாஸு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அங்கே இருக்குன்னு தெரியல, க்ரோசர் ஹேண்டில் மாதிரி அக்ரெசிவான ஹேண்டில் பாஸ்லாம் இல்லை. ஹேண்டில் பாஸ் ஏதோ கொடுக்கணும், அவ்வளோதான். நம்மள மாதிரி ஒய்டு ஹேண்டில் பாஸு, சிட்டி, லாங் டிரைவு, ரேசிங்கே போனாலும் இந்த ஹேண்டில் பாஸ் வச்சு அவ்வளோ சூப்பராக ஓட்டலாம். ரேசிங்க்கு ஹேண்டில் பாஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு ப்ரோக்கு ஐடியா இல்லை போல். ஸோ நான் பிகினிங் கிளாஸ் ஏதாவது சேர்த்து விட்டு பையனை கற்றுட்டு வர சொல்கிறேன். ஸோ ஒய்டராலாம் ரேசிங்கில் கொடுக்க மாட்டாங்க, போஸ்டராக தான் கொடுப்பானுங்க. ஓகேவா? கட் அண்ட் பார் மாதிரி இருந்தால் தான் சரியாக வரும். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கிளிப் ஆன். நீங்கள் சொல்கிற கிளிப் ஆன்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்டுக்கு. இது ஸ்போர்ட்ஸ் பைக் தானே சொன்னீங்க. இது வந்து நேக்கட் ஸ்போர்ட்.
நாங்கள் ரேசிங் அப்படி சொல்லுவோம், ஆனால் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஹேண்டில் பார் கூட கொடுக்க மாட்டோம். தம்பி நேக்கட் ஸ்போர்ட், நேக்கட் ஸ்போர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்கிட்ட ஸ்போர்ட்ல மாடல் இருக்கு, உங்ககிட்ட ஸ்போர்ட்ல மாடல் இருக்கா? இருக்குல்ல. என்ன மாடல் இருக்கு? என்ன மாடல் இருக்கு? நாங்க நேக்கட் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று வச்சிருக்கோம்ல தனியா, என்ன சீரியஸ்னு அதுல போடுவோம்ல, அதுல மாசா பண்றோம்ல. ஸ்போர்ட்ல என்ன மாடல் வச்சிருக்கீங்க? நாங்க RR 310 வச்சிருக்கோங்க. இல்லாத டெக்னாலஜி எல்லாம் கொடுத்து வேற லெவல் பண்ற மாதிரி வச்சிருக்கோங்க. NS400G வந்திருக்கு தலைவா, அதை தனியா வீடியோவா போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அண்ட் NS400 வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை பிடிச்சிட்டு இருக்கு. இவர் சொல்ற மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு RS சீரிஸ் ஒன்று இருக்கு, அது ட்ராக்லாம் இன்னும் பெருசா வரல. பட் பஜாஜ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் உட்கார்ந்து ஓட்டுற ரைடிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும், நம்ம அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் பில்லியன் சீட்டு கூட கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்காது. இங்க சீட் முதற்கொண்டு நல்லா குஷனிங்கா நல்லா இருக்கும். ஸ்பிளிட் சீட்ஸ் கொடுத்துருப்போம். நாங்க என்ன ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லுவோம், சொல்ற மாதிரி இருப்போம், அங்க அப்படி கிடையாது. இல்ல ஆக்சுவலா எங்களுக்கே ரியர் சீட் சின்னதுன்னா உங்களுக்கு வந்து வண்டி கொஞ்சம் லென்த் கம்பேரிட்டிவா, அதனால வந்துட்டு உங்களுக்கு பெரிய சீட்டா கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளா உட்கார, அதெல்லாம் ஒத்துக்குவேன். சரியான முட்டா இருக்கு, பயங்கரம் மாஸ். அதனால இதுல வந்து ரியர் சீட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அப்புறம் மற்றபடி உட்காந்து ஓட்டுறதுக்கு ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங் தான் இது. ஹேண்ட்பாரா இருக்கட்டும், நம்ம உட்காந்து ஓட்டுற ட்ரையாங்கிளா இருக்கட்டும், ரைடர் ட்ரையாங்கிளா இருக்கட்டும், எல்லாமே அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் நீட்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டேங்க்கு சொல்லுங்க, டேங்க் என்ன டேங்க்கு? டேங்க்கு நாங்கள் ஹைவேஸில் மிரட்டுவோம், ஸ்போர்ட்ஸு அப்படி இப்படின்றீங்க. டேங்க் கெப்பாசிட்டி கப்பியாக கொடுத்துருக்கீங்க 5 லிட்டரு, எதுக்குன்னு தெரியல. அது என்ன ஐடியாக்குன்னே பண்ணுறாங்கன்னு புரியல. பட் நம்மகிட்ட டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது, மைலேஜ் இருக்குது, அதுதான் மேட்டர். ஆனால் டேங்க் கெப்பாசிட்டி என்ன தான் நாங்கள் கம்மியாக கொடுத்தாலும் 45 வரைக்கும் மைலேஜ் எடுத்துகிட்டு வரோம். அராயில் கிளைம் பண்ணியிருக்காங்க, 50 வரைக்கும் அராயில் கிளைம் பண்ணியிருக்காங்க, 59 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்களா? என் பையன் சொல்கிறேங்க, நீங்கள் என்ன உங்களை நீங்களே எடுத்துக்கிறீங்க. என் பையன் ஒருத்தர் ரீசெண்டாக 70 மைலேஜ் எடுத்துகிட்டு வந்தேன், RTR அருண் சொல்லிட்டு. அதெல்லாம் அவன்லாம் பிடிச்சி கேட்டு பாருங்க, மைலேஜ் எவ்வளோ சூப்பராக. அதுக்கு தனி வீடியோவே போடலாம் அதை பற்றி. அதில் நாங்கள் போட்டிருக்கோம், வரும் அடுத்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாக வரும், அதை பாருங்கள் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதை தனியாக பேசுவோம், அடுத்த டாப்பிக்கில் பேசுவோம். உங்களுக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக ஒரு ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ ரைடிங் டைனமிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே N160 தான் நிற்குது. அடுத்து வண்டியோட இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் யாராலே அடிச்சுக்கவே முடியாது. நம்ம இன்ஜின் வந்து ஒரு O3C இன்ஜின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ரைடிங் மோட்ஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ ஒரு நல்ல பவர் ஃபிகர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு 2 வால்வ் இன்ஜின் கொடுக்காம 4 வால்வ் இன்ஜினு, நிறைய ப்ரீத் பண்ணி நாங்கள் நிறைய ஸ்குவீஸ் பண்ணி பவர் ஃபிகர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினு. ஹீட் ஆகாது. எங்கள் இன்ஜினை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹீட் ஆகாது. சிட்டி ஹைவே லோ அண்ட் மிட் ரேஞ்சு எது போனாலும் ரேடியேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கனால ஹீட்டே ஆகாது. முக்கியமான விஷயம் ரைடிங் மோட்ஸ், ஸ்போர்ட்டு, அர்பனு, ரெயின், அதெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியும். பவர் எடுத்துட்டு வரேன் ஒன்ன மாதிரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது சொல்லுங்க. ஸோ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு அவர் சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது 159cc, இது 164cc. ஸோ இது டிஃப்ரென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஹெச்பி அங்கே கூட இருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸில் எது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லோ அண்ட் மிட் அண்ட் லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினு அடித்து புல்லில் போய்கிட்டே இருப்போம். அன்அஃபிஷியலாக ஓட்டுற ட்ராக் ரேசஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. 160யோட பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்குன்றது நல்லாவே தெரியும். ஸோ வால்வை பற்றி பேசினார். எங்களுக்கு 2 வால்வ்ன்றது 166 செக்மெண்ட்டில் இனஃப். ஸோ 4 வால்வ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் 2 வால்வ்லேயே எங்களை அடித்து சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் எதுக்கு எங்களுக்கு 4 வால்வ்ன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு ரேசிங்கை பற்றி பேசுவார், அதுக்கு தான் போவார். அந்த ஆப் இருக்குது, நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்லுவார். ஸோ அது பிரச்சனை இல்லை. ரைடிங் மோட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரைடிங் மோட்ஸுன்னு கிடையாது, ஸோ பிரேக்கிங் மோட்ஸ்ன்னு இருக்கு. நான் அது ஏபிஎஸ்ல கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஸோ எங்களுக்கு தேவையில்லை, இந்த இதுக்கெலாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ட்ராக்ல போய் ஃபோக்கஸ்டான ட்ராக் ஃபோக்கஸ்டு வண்டி கிடையாது. நார்மல் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கான வண்டி. நாங்கள் ட்ராக்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்குன்னு தனி வண்டி வச்சுருக்கோம், அதில் போட்டுப்போம் எல்லா மோட்ஸையுமே. இங்கே இருக்குது நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது, அது NSன்னு வச்சுருக்கோம். அப்புறம் RS சீரிஸ் ஒன்று வச்சுருக்கோம், ரேசிங் ஸ்போர்ட்ஸ்னு. அதில் அடுத்தடுத்த வண்டிகள் 400, 600 அந்த மாதிரி போட போகிறோம். தெரியல எங்க காப்பிரைட் அடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த பல்சர் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் பயலை திட்டினால மனசு உடஞ்சிட்டேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு பல்சருக்கு முட்டு கொடுக்குறேன். அவருக்கு முட்டு கொடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. வண்டி எந்த வண்டி நல்லா இருக்கோ நாங்கள் அங்கே வந்து பேசுவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதில் முட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஹைவே சிட்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டோடு இருக்குது, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அங்கே இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ ரோடும் சரி இல்லை ட்ராக் ஃபோக்கஸ்டும் சரி, இந்த வண்டி நம்ம வண்டி தான் சூப்பராக இருக்கும், அதில் மாற்றலாம்.
அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரேஸ் டியூன்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். நம்ம ஓவர் த்ராட்டிலும் சரி, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எங்களோடது நல்லா இருக்கும். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இங்கே த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும்னா தேவையில்ல, இருக்கும், நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும், அதில் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் சஸ்பென்ஷன் வாங்க, ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், நல்ல சிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள் உங்களோட முடிச்சிட்டிங்களா? அங்கே யூஎஸ்டி இருக்குது. ஓகே, அது நீங்கள் மலுப்புறக்கா என்னெல்லாம் பேசுகிறீங்க. ஹேண்ட்லிங்க்கு செம்மையாக இருக்கும். ஃப்ரண்ட் யூஎஸ்டி பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த 160 செக்மெண்ட்டில் யூஎஸ்டி யார் கொடுத்துருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தான் கொடுத்துருக்கோம். அங்கே யூஎஸ்டி கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் 310 கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் கம்பேரிசன் எடுத்துகிட்டு இருக்குது என்னமோ 160 தான். என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு இன்னும் அப்டேட் வரல. இந்த 25ல ஒரு அப்டேட் போட்டாங்க அப்படின்னா தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருவாங்க கண்டிப்பா. நீங்க வச்சிருக்கீங்களே அப்கிரேடடா வாங்க, அப்கிரேடடோட பேசுவோம். 24ல அப்கிரேடடா நாங்க வந்திருக்கோம், நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். 24ல அப்கிரேடுன்னு சொல்லிட்டு எங்க பழைய காலத்துல நாங்க வச்சிருந்தது ஃபுல்லா இப்ப புதுசா அப்கிரேடுன்னு எடுத்துட்டு வராங்க. எதுக்கு தான் கொண்டு வராங்க தெரியல. ப்ளூடூத் கனெக்ட்ல என்ன இப்போ எடுத்துட்டு வரீங்க? நாங்களாம் அந்த காலத்துல இருந்து அதெல்லாம் பாரம்பரியமா எடுத்துட்டு வரோம். அதான் பாரம்பரியமா இருக்கனால தான் ஒர்க் அவுட் ஆகல. அங்கே 5.0 இருக்கு, இங்கே 5.2 இருக்கு. ஸோ அதுலலாம் நாங்க அப்கிரேடடா இருப்போம். பழசு இருக்கும், எவ்வளோ பக் இருக்குன்றத தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளோட ஏதாச்சும் கிளஸ்டர்ல பக்கு, வண்டியே பக்கா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், டிவிஎஸ் அப்படிதான் இருக்கு. அப்பாச்சி மாத்துங்க, அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். வண்டியே பக்கா தான் இருக்கு. சோ என்ன பக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பேக் டு சஸ்பென்ஷன். இன்னொரு அடுத்த அப்கிரேட்ல வந்துட்டு எங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். ஹேண்ட்லிங் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ரைடரோட ஹேண்ட்லிங் தான் முக்கியமே நம்மளுக்கு வண்டியில. ஸோ அந்த வைஸ் வந்து யூஎஸ்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கு, அது பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. பின்னாடி வந்து வண்டி ஓட்டுனது என்னமோ இந்த வண்டி தான். அடுத்த வீடியோ வரும், அதை செக் பண்ணி பாருங்க. இன்னும் 60 டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறோம். அவர் அதை ஓட்டி பார்த்துட்டு அந்த வண்டியை பார்த்து சொல்றாரு. ஆக்சுவலா இது சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் செம்மையா இருக்கு, ஸ்டிஃபா தான் இருக்கு. ரியர் சஸ்பென்ஷன் இது ஸ்டிஃப், கம்பேரிட்டிவ் அது ஸ்டிஃபா இருக்கும் உங்களுக்கு. கிடையாதுங்க, ஏதாவது பேசக்கூடாது. ஒழுங்கா ஓட்டுறேன் தம்பி, ஓட்டி பார்த்துட்டு கரெக்டாக சொல்லணும். ஓட்டி பார்க்கணுன்ற நானும் அங்கே என்ன இருக்குன்னு தான் தெரில எங்களுக்கும். சரி, ஓகே. ஸோ சஸ்பென்ஷன் சைடு வேணா அவர் சொல்கிற மாதிரி வேணா லைட்டாக ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். அது ஒரு ரீசனாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா புது வண்டி, நாங்கள் அப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம். போக சரியாயிரும் எல்லாம். ஸோ வண்டியோட பிரேக்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் பிரேக்கே பிடிக்காம இன்ஜின் பிரேக் பண்ணுறதுக்காண்டி ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. வண்டி வாபுல் ஆக்கி விடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கும் தெரியவே இல்லை. ஸோ இங்கேயுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ பிரேக்கிங் நல்லா இருக்குது. எங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச்லாம் தேவையில்லை, இருக்க பிரேக்கிங்ஸே கரெக்டாக இருக்குது. அதையும் மீறி வேணா எங்களை மாதிரி ப்ராப்பர் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ இன்ஜின் பிரேக் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் சீக்கிரமா டயர் லாக் ஆச்சு. என்ன சொல்லி கொடுத்தலாம் பார்த்தீங்கன்னா உதயான ஒரு பெரிய ரைடர், அவர் எப்படி பண்ணுவார் பிரேக்கிங்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் அடிக்கடி ஏபிஎஸ்ல வேலை வந்துடுது, பிளிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் தம்பி. அப்பாச்சி ஆர்டிஆர் அருண், உங்களோட ஏபிஎஸ் பற்றி தம்பிக்கு சொல்லுங்கள் கொஞ்சம், என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரண்ட் கான்செப்ட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுங்கள். அதே 160 தான் அங்கே நாங்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கோம் 2V. ஸோ அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இனிமேல் ரெக்டிஃபை பண்ணி போடுவோம், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். நம்ம இவ்வளோ நேரம் எவ்வளோ அழகாக முட்டு கொடுத்தோம், நீங்கள் கடைசியில் வந்துட்டு 2 வண்டி இப்படி பண்ணால் எப்படிங்க? அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எதாவது பேசக்கூடாது. ஸோ அடுத்து வாங்க, வேற என்ன இருக்குது எடுத்துகிட்டு வாங்க. ஏதாவது ஹைலைட்டாக எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஏதாவது ஹைலைட் ஆனால் அந்த டூவல் மஃப்ளர் எங்களுக்கு உங்களோட இன்ஜின் மாதிரி அடியில் பழைய செட்டு ஏதோ அந்த பழைய இந்த இதில் வரும் பார்த்தீங்களா, பெரிய வண்டி ஒன்று இருக்குமே, அவர் அந்த கம்பெனி பேர் சொல்லலை, பீப் போட்டுக்கோங்க. ஸோ அந்த வண்டியில் இருக்க எக்ஸாஸ்ட் மாதிரியே இருக்குது. நாங்கள் புதுசாக அண்டபிள் எக்ஸாஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஃப்ரான்ச்சைஸில் மட்டும் தான் இருக்கோம், நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ரீசெண்டாக ஒரு ஆஃப் ரோட் போனப்போ இப்படி தான் ஒரு வண்டி முக்கி நின்றுச்சு, அவருக்கே தெரியும். மோட் இருக்குங்க, அந்த மோட்டில் நாங்கள் டெக்னிக்கலாக அப்படி மேலே ஆயிருங்க, சஸ்பென்ஷன் டைட்டு மேலே ஆயிரும். ஸோ இன்றைக்கி 160ல் பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க டேஷ்போர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. செம்ம டெக்கியாக இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டிலாம் எங்களுக்கு காட்டுது. அங்கே அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அதே ஓல்ட் ஸ்கூல், அதே மஞ்சன்னு பழைய டெக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி குத்தமே இல்லாமல் பேசுகிற போகிறோமா? நம்ம தான் அப்போ இருந்து எங்கிட்ட தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆப் இருக்கா? என்னைக்காச்சும் உங்கள் வண்டி எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? தேவையே இல்லைங்க, எங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நாங்கள் கையில் பத்திரமா வச்சுட்டு இருப்போம். யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஜியோ ஃபென்சிங் அந்த மாதிரி மேட்டர்லாம் தேவைப்படும். தெரில, அது எத்தனை பேருக்கு தெரில. பிகினஸ்க்கு ஓகே, நாங்களாம் பல்சர் ஆக்சுவலாக இந்த ஓட்டுவோம்.
இந்த வண்டியை கம்பேர் பண்றப்ப நம்ம வண்டியில அப்பயே எல்லா டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. இவங்க நம்மளை பார்த்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ஏதோ புதுசா வந்துட்டு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அவன். சின்ன பய பரமாவே இருக்கிறதா இங்க அப்கிரேட் பண்ணி இப்போ எல்லாத்துக்குமே இதை தான் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட சிப்ளிங்ஸ் ஒரு பெரிய க்ரௌட் இருக்காங்க, அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ பண்ண போறோம், அதையும் பாருங்க. சஸ்பென்ஸ். ஆக்சுவலா 2024ல தான் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா நான் அது குறை சொல்லக்கூடாது, பஜாஜுக்கு நிறைய தடவை சொல்லி இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிறது நல்ல விஷயம். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய பிராண்டை நீங்க கொஞ்சம் குறைச்சு போடுறது தப்பு தம்பி. நாங்களும் சொல்றோம், இந்த மாதிரி பல்சர் மாதிரி பெரிய பிரான்ச்சைஸ் இருக்கு, 25 வருஷம் பாரம்பரியம் இருக்க நீங்க வண்டியை நீங்க இப்படி பேசவே கூடாது. ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். பாவம் அவருக்கு வயசாயிருச்சு, அதனால தான் ப்ரிப்பேர் பண்ணி வயசாயிருச்சு. அடுத்த வீடியோ வேறு 2 வீடியோ பேசுகிறது எங்கே பேச போகிறா தெரில. சரி, ஓகே. கன்க்ளூஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு இந்த 160 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிஃபைன்மெண்ட்டாக இவ்வளோ டெக்கியாக நாங்கள் தான் இருக்கோம். அதில் மாற்றமே கிடையாது. பழைய வண்டி கிடையாது, நாங்கள் புது வண்டி யூனிவர்சிட்டி ஃபோக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஒரு குச்சவே இல்லாமல் பேசுகிறாங்க. ஒரு ஸ்போர்ட்டியான வெஹிக்கிள், சிட்டி சரி ஹைவேயும் சரி, நல்ல ஒரு ஃபேமிலி கம்யூட்டிங் வெஹிக்கிளாகவும் எல்லாத்துக்குமே பல்சர் 160 தான் கரெக்டாக இருக்கும். RTR 160 4V எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டணும்னாலும் ஓட்டிக்கலாம், இல்லை ஃபேமிலியாக ஓட்டணும்னாலும் ஸ்பிளிட் சீட் கொடுக்காம நார்மலாக பிளைன் சீட் தான் இருக்குது, ஓட்டிக்கலாம். சோட்டா பாய் ஏதோ வளர்றாப்புல. இங்கே அக்ரெசிவ்னஸ் அப்படின்னாலே நம்ம இன்னும் 60 தான். ஸோ இங்கே அது எல்லாமே இருக்குது. அங்கே மிஸ் ஆகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான போஸ்டர் கொண்டு வந்திருக்கலாம். டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ அது மேட்டர் கிடையாது. ஐயோ வளர்றேனே. ஸோ அங்கே டிவிஎஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார், அவர் மறந்துடுவார் எல்லாத்தையுமே. யூஎஸ்டி ஃபோக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஸ்பிளிட் சீட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் போஸ்டர் வந்து வேறு அக்ரெசிவாக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், ஹேண்டில் பாஸ் மாற்றிருந்துருக்கலாம் நம்மள மாதிரி. ஸோ பார்த்து ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும், அப்போ தான் ரேசிங்க்கு எடுத்து ஓட்ட முடியும். இங்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் பேச தெரியாது, இங்கே பேசாமல் இருங்க நீங்கள் வேறு. இங்கே பொறுத்தளவு அங்கே மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பர் கிளைட் த்ரூ டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் ஏதோ கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனால் தெரில டிராஃபிக்கில் எதுக்கு கிளைட் த்ரூ டெக்னாலஜி அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு கேட்டால் தெரியல. பட் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாவம் சோட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். பல்சர் ஃபேன்ஸ் திட்ட மாட்டாங்க. பல்சர் ஃபேன்ஸ் திட்ட மாட்டாங்க. RTR ஃபேன்ஸ் திட்ட மாட்டாங்க. இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சது இப்பவே. ஆமா, பிரைசிங் வந்துட்டு ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலான பிரைசிங் தான். வேல்யூ ஃபார் மணி தான். என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி தான். அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க டெக்கு வந்து ஓகே. பட் இது ரெண்டையும் கம்பேரிட்டிவாக நீங்கள் எது பெருசுன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரெண்டும் கம்பீட் பண்ணுற அளவுக்கு தான் பவர் ஃபிகர்ஸும் சரி, போஸ்டரும் சரி, வண்டியோட ரைடிங் டைனமிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் சர்வீஸ் பொறுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ரெண்டு பேருமே. ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா எடுத்துகிட்டு வரணும். நிறைய பேர் இருக்காங்க, ஆக்சுவலாக நாலேஜபிள் பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க உள்ளேயே. எங்களுக்கே தெரிஞ்ச GM ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சொல்ல வரும்ல. ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டெக்கியான ஆள், அவருக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா சர்வீஸ் சப்போர்ட்டட் பீப்புள்ஸ், அந்த மாதிரி பீப்புள்ஸை நிறையா ரெக்ரூட் வந்து சர்வீஸ் சைடு வந்து பண்ணணும். ஸோ சர்வீஸில் வந்து நல்ல இன்னும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் நிறையா வந்துடுச்சு. ஸோ அந்த சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா ரெண்டு பிராண்ட்ஸுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். கேமராமேன் பஞ்சாயத்து தலைவர் வந்து முடிச்சிருவாரு. தலைவரே மரியாதை எல்லாம் வண்டியை கூட கன்க்ளூட் பண்ணிடலாம் போல. இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன பண்ண போறா? எப்படியும் 2 வண்டி பார்த்துருப்பீங்க. நல்லா எப்போ பார்த்தாலும் வந்து இவன் தான் பெருசுன்னு அடிச்சு காட்டுறாங்களே தவிர பர்ஃபார்மன்ஸு வைஸ் 2 பேரும் பேசினாங்க. தலைவர்னா என்ன சொல்லணும்? அப்பா இதான்ப்பா, இதோட பஞ்சாயத்து முடிச்சு துண்டை போட்டு கிளம்பணும், தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. பேசு. இல்லை ப்ரோ, நீங்களே நிறையாவது தேவையில்லாம தான் பேசுன மாதிரி இருந்துச்சு. இவங்க பேசுவாங்க, பஞ்சாயத்து தலைவர் நான் பேசக்கூடாதான். நீங்க பேசுறது எல்லாமே ஐயாவே பேசிடுவாரு, தனியாலாம் நீங்க போட வேணாம். நீங்க பேசுனதுல தேவையானதை மட்டும் எடுத்துட்டு எந்த வண்டி நல்ல வண்டின்னு நீங்களே பார்த்து நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பஞ்சாயத்து தலைவரையோ நிறையா பார்க்கலாம். வணக்கம். பல்சர் தினேஷ், RTR செல்வா மற்றும் அருண்.